சித்த மருத்துவருக்கான பட்டப்படிப்பு 4ஆம் ஆண்டு படிச்சுட்டு இருக்கேன். இந்த குழந்தைகள் சங்க 21வது ஆண்டில் கலந்து கொள்வதில் நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன். நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கதை சொல்லலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். அப்போ மெய்யமை எனக்கு பயணப்புறாது பார்ப்போமா அப்படின்னு அதோட தலைப்பெல்லாம் வாசிச்சு பார்த்தேன். அதை மட்டும் கேட்காதே அப்படின்னு ஒரு தலைப்பு இருந்துச்சு. கதைனாலே கேட்கறது கதை, அதெல்லாம் அதை மட்டும் கேட்காதே அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் கதையை படிச்சு பார்த்தேன். கதையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால அந்த தலைப்பே எடுத்து இங்க சொல்லலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். இதெல்லாம் அதை மட்டும் கேட்காதே, அதுதான் அந்த கதையோட தலைப்பு. இதெல்லாம் நவீன ஒரு பையன் இருக்கான். அவன் சென்னையில சிட்டில வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பையன். அவன் மாமாவோட ஊரான சிறுகுடிக்கு போனதே இல்லை. அப்படி ஒரு தடவை போகல அவன் என்னென்ன பார்த்தான், அவனுக்கு என்னென்ன பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கறதான் ஒரு கதையா இங்க சொல்லியிருக்கான். நவீனோட அப்பா சென்னையில ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க அப்பாவும் அம்மாவும் பிசினஸ்ல ரொம்ப பிஸியா இருக்கிறதுனால அவன் அவங்க மாமா வந்து கூட்டிட்டு போனதே கிடையாது. அப்ப விடுமுறை போது அவங்க மாமா, அத்தா, அவங்களோட மகளான ஈஸ்வரி, அவங்க 3 பேரும் சென்னைக்கு ஒரு வேலையா வந்திருக்காங்க. இவனுக்கு விடுமுறை அப்படின்னு தெரிஞ்சு இவனை அவங்க கூட சிறுகுடிக்கு கூட்டிட்டு போறதுக்கு அவங்க அப்பா அம்மா கிட்ட பெர்மிஷன் கேட்டு கூட்டிட்டு போறாங்க. அப்படி அவன் கூட்டிட்டு போகல என்ன நடந்தது அப்படிங்கறதான் கதையா சொல்லியிருக்கோம். இப்போ நவீன் முதல்ல என்ன சொல்ல முடியும், வீடு ரொம்ப சின்னதா இருந்தது. ஆனா அது சுத்தி இருக்கக்கூடிய வயல், தோட்டங்கள் இதெல்லாம் நிறைய இருந்தது, ரொம்ப பெருசா இருந்தது அப்படின்னு சொல்லுவான். மாமா வீடை சுத்தி தென்னை மரங்கள் நிறைய இருந்தது, தென்னந்தோப்பு இருந்தது, மாந்தோப்பு இருந்துச்சு. அதுக்கப்புறமா நல்ல வாசனை தரக்கூடிய ரோஜாப்பூ செடி, மல்லிப்பூ செடி அதெல்லாம் சுத்தி இருந்துச்சு. அதுக்கப்புறம் தினமும் சாப்பிட்றதுக்கு அவங்க பறிக்கக்கூடிய காய்கறிகளை அவங்களே பயிரிட்டு வச்சுருக்காங்க. கத்திரிக்காய், வெண்டைக்காய், தக்காளி இதெல்லாம் சுத்தி பயிரிட்டு வச்சுருக்காங்க. அவன் சென்னையில அவன் வீட்டுக்கு அடுத்த ஒரு வீடை தான் பார்த்துருக்கானே தவிர இந்த மாதிரி மரங்கள், செடி, கொடியெல்லாம் பார்த்ததில்லை. அதனால அவனுக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி அவன் என்ன சாப்பிடுவான், சென்னையில நூடுல்ஸ், பீஸா, பர்கர் இந்த மாதிரி தான் எல்லாரும் சாப்பிடுவான். ஆனா இங்க அவங்க அத்தை அவனுக்காக அதுக்கப்புறமாட்டி வெள்ளை பணியாரம், சட்னி இதெல்லாம் வச்சு கொடுக்குறாங்க. அதெல்லாம் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க அக்கா ஈஸ்வரி அக்கா அவங்க அப்பாவுக்கு நிறைய உதவிகள் செய்வாங்க. அதனால இவனும் போய் அவங்க மாமா தோட்டத்துல தண்ணி ஊற்றுறது இதெல்லாம் உதவி செய்வாங்க. அவனுக்கு அங்க ரொம்ப பிடிச்சதே பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு தென்னை மரத்துல தூக்கணாங்குருவியோட கூடு, அதுதான் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கூடு எப்படி இருக்கும் அப்படின்னா, தூக்கணாங்குருவி சாதாரணமா கட்டுற மாதிரி கட்டாம தொங்கிக்கிட்டே அது அதோட கூட கட்டும். மேல நல்லா கூடா இருக்கும், கீழே நல்லா வலிஞ்சு மாதிரி இருக்கும். நடுவில் ஒரு ஓட்டை இருக்கும், அது வழியா தான் அது போயிட்டு வரும். அதுக்கான வாசல் மாதிரி இருக்கும். அப்போ உள்ளுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு ஸ்டாண்டு மாதிரி இருக்கும். அந்த ஸ்டாண்டுல தான் அது அதோட முட்டைகள் எல்லாம் இட்டு வச்சிருக்கும். அது வெளிச்சத்துக்கு என்ன பண்ணும், 2 மின்மினி பூச்சி எடுத்துட்டு 2 பக்கம் சொல்லி வச்சிருக்கும். அது வழியா அது வெளிச்சம். இதெல்லாம் எப்படி பார்த்தாங்க அப்படின்னா கட்டையில நல்லா பச்சை பசேல்னு இருக்கும். ஆனா கீழே விழுகையில காஞ்சு ஒரு மாதிரி வைக்கோல் நிறத்துலதான் அது இருக்கும். அது கீழே விழுது. அதுதான் எடுத்து ஈஸ்வரி அக்கா நவீனுக்கு இதெல்லாம் சொல்லுவாங்க. அவன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் அவங்க 2 பேரும் போய் அவங்களோட ஈஸ்வரி அக்காவோட அறையில இந்த தூக்கணாங்குருவியோட கூட வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவன் ஊருக்கு கிளம்புற நாள்கள். அப்ப அவன் நானும் போய் எங்க வீட்டு மாடியில செடியெல்லாம் வளர்க்கேன், செடி தாங்க, கன்று தாங்க, விதைகள் தாங்க அப்படிலாம் கேட்காங்க. உடனே அவங்க மாமாவும் செடிகள், கன்றுகள், அதுக்கப்புறம் விதைகள் இதெல்லாம் அவங்க அத்தைகிட்ட எனக்கு பலகாரம் செஞ்சுட்டாங்க அப்படின்னு கேட்கலாம். அவங்களும் ஊருக்கு சீடா, அதிரசம் இதெல்லாம் செஞ்சு கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் தயங்கிக்கிட்டே இருக்கான். எதுனாலும் கேளு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஈஸ்வரி அக்கா கிட்ட போய் எனக்கு தூக்கணாங்குருவியோட கூடுத்தாங்க அப்படின்னு கேட்கும். உடனே ஈஸ்வரி அக்கா என்ன பண்றாங்க, அவங்க அறையில வச்சிருந்த தூக்கணாங்குருவியோட கூட எடுத்துட்டு கொடுக்குறாங்க. எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்றாங்க. அம்மா அந்த அக்கா எது வேணும் அப்படின்னு கேட்கறாங்க. எனக்கு இப்ப அது பச்சை பசேல்னு மரத்து மேல கட்டிக்கிட்டு அந்த தூக்கணாங்குருவியோட கூடு வேணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஈஸ்வரி அக்கா அதை மட்டும் கேட்காதே அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் இந்த கதையோட தலைப்பா அமைஞ்சு. இவன் ஏன் அதை மட்டும் கேட்கக்கூடாது அப்படின்னு கேட்கும். அதுக்கு அந்த அக்கா சொல்றாங்க, இப்பதான் அது தூக்கணாங்குருவி கூடு கட்டி இருக்கு, இனிமேல் அது முட்டையிடணும். அந்த முட்டையில இருந்து குஞ்சுகள்லாம் வெளியில வந்து அது பறந்து போகணும். அது வரைக்கும் அதுக்கு அந்த கூடு தேவை. அதுக்கப்புறம் காஞ்சி விழுந்ததுக்கு அப்புறம் வேணா நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா விழுந்ததுக்கு அப்புறம் அது அந்த தூக்கணாங்குருவிக்கு தேவைப்படாது. இப்ப அந்த குருவிக்கு அது தேவைப்படுது, அதனால நம்ம எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இவனும் சரி அப்படின்னு கேட்டுக்கிட்டு அந்த பழைய தூக்கணாங்குருவி கூடு இருக்குல்ல அதையே வாங்கிக்கிட்டு சென்னை புறா சொல்லலாம். இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஒருத்தவங்களுக்கு தேவைப்படும் நேரத்துல எடுத்துக்க கூடாது. அதுதான் அந்த கதையோட நீதி. இதை எழுதுறது
சொன்னது ரொம்ப அருமையா இருக்கு. ரொம்ப நன்றி.